இப்போ 39,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க டாஸ்மாகில். டெல்லியில் வந்த நிலை தான் இங்கே வரும். தம்பிதுரை கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ஸ்டாலின் வீட்டில், உதயநிதி ஸ்டாலின் வீட்டிலலாம் ரைடு நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லி. இல்லை, அதாவது பாரதிய ஜனதா கட்சி எப்படி அவர்களுடைய எதிரிகளை கையாளுது, எப்படி இந்த விசாரணை அமைப்புகளை அவர் பயன்படுத்துகிறாங்க, எப்படிலாம் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து ஒன்று கூட்டணிக்கு வரணும், இல்லைன்னா கட்சியை உடைக்கணும். இதுக்காக இடி பயன்படுத்தப்படுகிறது, சிபிஐ பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு இல்லை, அது நிரூபணமாயிருக்கு. பல இடங்களில் யார் யாரெல்லாம் இடி வழக்கு இருக்குதோ அவங்கெல்லாம் பணம் கொடுத்த உடனே தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு. இன்னைக்கு பாஜகவுடைய கூட்டணியில் பாதி பேர் இடி வழக்குடையவர்கள் தானே. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2 ரைட்டுக்கு எங்கள் தலைவர் சொன்னார், 2 ரைடு விட்டவுடனே அதிமுகவை நீங்கள் அடகு வச்சிட்டீங்க. அப்போ இவங்கெல்லாம் இதை பற்றி பேசலாமா? நாங்கள் வழக்குகளை சந்திக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் போய் காவிரி எப்படி அந்த அணையை பெங்களூரில் அடகு வச்சிங்களோ அது மாதிரி தான் நாங்களும் வச்சோம். இல்லை, இது முல்லைப்பெரியாறில் எப்படி நீங்கள் இல்லை, இது வந்து நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கார், 4 வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கார். முல்லை பெரியாறு பிரச்சனையும் காவேரி பிரச்சனையும் இட்ஸ் அன் இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட். 2 மாநிலங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. சரியா? 2 மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக தான் தீர்க்க முடியும். காவிரி ஆணையம் அமைத்த பிறகு பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது. ஆணையம் சொல்லக்கூடிய அந்த அட்வைஸை கேட்டாகணும். கேட்க மறுக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஆகணும். அவ்வளோதான். இதில் எப்படி பேசி தீர்த்துக்க முடியும்? சரி, அதிமுக ஆட்சி செய்யும் போது பாஜக தண்ணி விடாதப்பெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க? கூட்டணியில் இருக்கிறப்ப விலகிட்டு வந்துட்டாங்களா? இப்போ கேட்க சொல்லுங்களேன், கர்நாடகா பாஜகவுடைய நிலைப்பாடு என்னன்னு கர்நாடக இந்த காவேரி விவகாரத்தில் கேளுங்க. கேரளா பாஜகவுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றத கேரளா பாஜக கேட்டுச்சுன்னா அப்போ இவர்கள் சொல்ற வாதம் சரி. இல்லை, எடப்பாடி பழனிசாமி சொல்றத கர்நாடகா பாஜக கேட்டதுக்கு அப்புறம் தான் கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டு இவர் இந்த வாதத்தை வச்சா சரி. இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட் என்னன்றதே அறிவில்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமியா இருக்காரு.